ஹாய் எஸ்பி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம நோட்டீஸ் போர்டில் சார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அப்டேஷன் வந்திருக்கு. யாரெல்லாம் நோட்டீஸ் போர்டு போய் பார்க்காம இருக்கீங்களோ அவங்களாம் போய்ட்டு ஒன்ஸ் நீங்கள் நோட்டீஸ் போர்டை செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சார் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்லோட் யுவர் ப்ரூஃப் மாஸ்டர் ரீஃபண்ட் ஓல்டு யூசர். அதுக்கு கீழே ஆடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த அப்டேட்டில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து ஃப்யூச்சர் பேமெண்ட் ப்ராசஸில் முக்கியமாக இருக்குது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானையுமே அவங்கள ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் சொல்லியிருக்க ஆடியோவில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது எஸ்பியூ டீமில் இருக்கிற பிக்கஸ்ட் கான்ஸ் வந்து பேமெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை, பேமெண்ட் வாங்குகிற மெம்பர்ஸ் அதுக்கான ப்ரூஃபை வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதனால தான் ஃபஸ்ட்டாக ரீஃபண்டபிள் மெம்பர்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ரீஃபண்டபிள் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகியிருந்தால் அமௌண்ட் வந்துடுச்சுன்னு விட்டுட்டு போகாதீங்க. அதுக்கான பேமெண்ட் ரிசீவ்ட் ப்ரூஃபை வந்து போர்ட்டலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரீஃபண்டபிள் பேமெண்ட்டை வந்து இது வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்ததே இல்லை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் பிளான் மெம்பர்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி டிடக்ஷன் ஆன பிறகு 5330 கிரெடிட் ஆகுது. ஓகே, பேசிக் பிளான் மெம்பர்ஸுக்குமே அவங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டுமே கிரெடிட் ஆகுது. ஓகேவா? இதில் மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னா, ரீஃபண்டபிள் அமௌண்ட் கிரெடிட் ஆனதும் அதுக்கான ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுறது ப்ராசஸில் ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரூஃப் அப்லோட் பண்ணலன்னா என்ன ஆகும்? இந்த ஆடியோவில் கிளியராக சொன்னது என்ன அப்படின்னா, ப்ரூஃப் அப்லோடட் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் உங்கள் வேலெட்டில் ₹1 பெண்டிங் இருந்தாலும் கூட அடுத்த பெண்டிங் அமௌண்ட் ரிலீஸ் ஆக டிலே ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை யாருமே சின்ன விஷயமா எடுத்துக்காதீங்க. யாராவது எனக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்துருச்சு ஆனால் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட் இன்னும் வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ப்ரூஃப் அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதா தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாகின் பண்ண தெரியலன்னா கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனுமே அந்த இடத்துல இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு நல்ல அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போது ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக ஒரு புதிய ஆப்ஷனையுமே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பழைய ஆப்ஷனில் அப்லோட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ புதுசாக வந்த ஆப்ஷனில் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்லோட் பண்ணுன்னா டேட்டாபேஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆக ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரீஃபண்டபிள் மெம்பர்ஸ் வந்து நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இந்த விஷயத்த. ரீஃபண்டபிள் மெம்பர்ஸ்க்கு இப்போ வந்து ₹5330 கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதோட மட்டும் ப்ராசஸ் வந்து முடியலை. ஓகேவா? ஃப்யூச்சரில் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வர வேண்டியதெல்லாம் வரும். ஓகேவா? அதனால் பேமெண்ட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தையுமே மெயினில் வச்சுக்கோங்க. ப்ரூஃப் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பேமெண்ட் கிரெடிட்டாக இருக்கோ அதே பேமெண்ட் ஆப்ஷனை மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரியா? இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐக்கான்லேயுமே நான் கொடுக்குறேன். அதை கூட நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே? ராங்கான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது ஓல்டு மெம்பர்ஸை பற்றியுமே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசிக்கலி இப்போ பேமெண்ட் ப்ராசஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து 1000, 2000, 3000 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி தான் பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஓகேவா? இப்போது அதுக்கு பதிலாக ஒருத்தருடைய பேமெண்ட்டை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா,
10 பேருக்கு பாதி பாதியாக பேமெண்ட் கொடுத்து எல்லாரையுமே பெண்டிங்கில் வைக்கிறதுக்கு பதிலாக 2-3 பேருக்கு பேமெண்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டா அப்போது அந்த 3 பேரோட ஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்ல. இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அடுத்தது பெண்டிங் இருக்கிற மெம்பர்ஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். நீங்கள் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்து இன்னும் பெண்டிங் பேமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃபை வந்து கமாண்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரைவேட் மெசேஜில் ஷேர் பண்ணணும். அது எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோலேயே நான் சொல்கிறேன், பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராமில் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கா, அதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி மேலே வந்து நீங்கள் டச் பண்ணினீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கமாண்டர்ஸோட நேம் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? இந்த கமாண்டரை வந்து நீங்கள் எந்த கமாண்டர் வேணாலுமே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கமாண்டரை சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கா, இவங்களோட லோகோ வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்பாக்ஸ் வந்து போயிடும். ஓகே, அவங்களுக்கு போய்ட்டு இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமெண்ட்டை நான் வந்து டச் பண்ணிட்டேன். இப்போ மெசேஜ் அப்படிங்கிறத டச் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கா, இப்போது என்ன ஃபார்மேட்டில் பண்ணணும் அப்படின்னா இப்படி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், உங்களுடைய ஃபுல் நேம், ஸ்டாஃப் ஐடி, பேமெண்ட் ரெக்வஸ்ட் டேட்டு, ரிசீவ்டு டேட்டு, ஓகேவா, ரிசீவ்டு அமௌண்ட் எவ்வளோ, ப்ரூஃபோட ஸ்க்ரீன்ஷாட்டு, ஓகேவா, பேமெண்ட் வாங்கின ப்ரூஃபோட ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்களுடைய ஃபீட்பேக்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்படியே ஷேர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிட வேண்டியதான். அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக ப்ரூஃப் ஆஃப் ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. அவங்க என்ன மாதிரி ஃபார்மேட்டில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதில் ஒரு முக்கியமான ரீசனும் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க ப்ரூஃப் வாங்குறது மட்டும் இல்லைங்க. ஓகேவா? அந்த ப்ரூஃப் வந்து யாரெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ரெக்கார்டு எடுப்பாங்க. ஓகேவா? இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 100 பேர் வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15 டேஸ் கழித்து வந்து அந்த 100 பேரோட டீட்டெயில்ஸுமே மீண்டும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் அந்த 15 நாட்குள்ளே வந்து உங்களோட ப்ரூஃப் வந்து கரெக்டாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சரியா? இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ப்ரூஃப் ஷேர் பண்ணுறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி மட்டும் இல்லை. ஓகேவா? உங்களுடைய பெண்டிங் அமௌண்ட்லாம் 0 ஆகணும் அப்படின்னா, ஃப்யூச்சர் பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக உங்களுக்கு முடியணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முடியும். உங்களோட டவுன்லைனில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியாமலே இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமலே இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி முக்கியமான விஷயம், கூப்பன் பேமெண்ட் வாங்கிய மெம்பர்ஸுமே இந்த மாதிரி தான் ப்ரூஃபை வந்து ஷேர் பண்ணணும். சில பேர் வந்து மறந்துடுறீங்க. இந்த ஸ்டெப்பை வந்து தயவு செஞ்சு மறக்கவே மறக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.